வணக்கம். நான் உங்கள் சோக்குமார். இன்ஸ்டாகிராம் திறந்தாலே அங்கே நிறைய மென்டல்களும் அரலூசுகளும் நம்முடைய கண்களில் படுவது உண்டு. அப்படி சொல்கிறது தவறான ஒரு விஷயம். நிறைய கிரியேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்முடைய கண்களில் படுவது உண்டு. அப்படிப்பட்ட கிரியேட்டர்ஸில் எனக்கு பிடித்த ஒரு கிரியேட்டர் தான் நான் இன்றைக்கி உங்கள் கண்ணு முன்னாடி காட்ட போகிறேன். இவர் செய்திருக்கக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே அற்புதமாக இருக்கும். அவர் என்னென்ன வீடியோக்கள் செஞ்சுருக்காரு, எந்த வீடியோ எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட பேர் என்ன அப்படின்னா கீலா குமார். நம்ம ஊர் சைடில் கீலா அப்படின்னா என்ன அப்படின்னா பைத்தியத்தை பார்த்திங்கன்னா கீலானவங்க கீலாடா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியத்தை கீலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரோட பேருக்கு முன்னாடி கீலான்னு வச்சுட்டு கீலா குமார் அப்படின்ற இந்த ஒரு பேரோட பார்த்திங்கன்னா தன்னுடைய ஐடியை வச்சுருக்காரு. இவர் போடுற வீடியோக்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும். எனக்கு பர்சனலாக பிடிச்ச வீடியோக்களை நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இவரோட வீடியோ பார்க்கும்போது நான் எந்த ரியாக்ஷன்ஸுமே பண்ண போகிறது கிடையாது. நான் சைலண்ட் மோடில் இருக்க போகிறேன். அவருடைய அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு உள்ளே என்ன தோணுது அப்படின்றது பின்னாடி பேசலாம். ஒருவேளை அவர் பண்ணக்கூடிய அந்த காமெடிகளை பார்க்கும்போது நமக்குள்ளே சிரிப்பு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிரிக்கும். பட் இவருடைய வீடியோக்களை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்றது நம்ம வீடியோ பார்க்கும்போது பார்த்தாலும் அதில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம். மக்களை பாருங்க, இது சாதம். இத பட்டையில வச்சா பட்டை சாதம், இதுல முட்டைய போட்டா முட்டை சாதம், இதுல தக்காளியை போட்டா தக்காளி சாதம், இதுல புளிய போட்டா புளி சாதம், இதுல தயிரை ஊத்துனா தயிர் சாதம், இதுல லெமனை போட்டா லெமன் சாதம். எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க? ஏய் 336 ரோட்ல போகும் காரு, இப்ப நான் சாப்பிட போறேன் மாதிரியான சோறு 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 ஆமாண்டா போருடா. எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கரோ, ஷேர் கரோ, கமெண்ட் கரோ, சப்ஸ்கிரைப். மக்களே எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க? மக்களை பாருங்க, இது பவுடரு. இதுல பாலை ஊத்துனா பால் பவுடரு, இதுல ரசனாவை ஊத்துனா ரசனா பவுடரு, இத கலர்ல வச்சா கலர் பவுடரு, இத துணியில வச்சா துணி பவுடரு, இத பேபி கிட்ட கொடுத்தா பேபி பவுடரு. எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கரோ, ஷேர் கரோ, கமெண்ட் கரோ, சப்ஸ்கிரைப். மக்களே எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க? மக்களே எப்பயுமே அழகா இருப்பாங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க. மறக்காம இந்த ஐடியா நீங்க ஃபாலோ பண்றீங்களா? பண்ணுங்க, மறக்காம பண்ணுங்க. சரி மக்களே, பாய். எனக்கு அடுத்த வீடியோ. மக்களை பாருங்க, இது பாக்கெட்டு. இதுல பாலை ஊத்துனா பால் பாக்கெட்டு, இதுல வத்தலை போட்டா வத்தலை பாக்கெட்டு, இதுல பிஸ்கெட்டை போட்டா பிஸ்கெட் பாக்கெட்டு, இதுல எண்ணெயை ஊத்துனா எண்ணெய் பாக்கெட்டு, இதுல தண்ணியை ஊத்துனா தண்ணி பாக்கெட்டு. எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க? ஏய் லேடிஸ்க்கு தேவை ஜாக்கெட்டு, வானத்துல பறக்கும் ராக்கெட்டு, இதாண்டா என்னோட பாக்கெட்டு. ஆமாண்டா பாருடா. எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கரோ, ஷேர் கரோ, கமெண்ட் கரோ, சப்ஸ்கிரைப். மக்களே அடுத்து மக்களே பாருங்க, இது மரம். இதுல பாக்க வச்சா பாக்கு மரம், இதுல சந்தனத்தை தேய்ச்சா சந்தன மரம், இதை தேய்ச்சா தேக்கு மரம், இது உங்க ஆள்கிட்ட கொடுத்தா ஆலமரம், இது அரசன்ற கொடுத்தா அரச மரம், இதுல பணத்தை வச்சா பனைமரம். எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க? மக்களே காட்டுல இருக்கும் மரம் கொல்லிக்கு போடும் உரம். இப்ப எனக்கு அடிக்குதா எவ்வியா ஜோரம். ஆமாண்டா பாருடா. எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க? மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கரோ, ஷேர் கரோ, கமெண்ட் கரோ, சப்ஸ்கிரைப். மக்களே எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க? மக்களே எப்பயுமே அழகா இருப்பாங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க. இவரோட இந்த வீடியோக்களை பார்க்கும்போது சிரிப்பு வராமலாம் இல்லை, ஒரு சில இடங்களில் சிரிப்பு வருது. நான் ஓப்பனாக சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒரு சில வீடியோக்களை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா லைட்டாக ஏடா இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு சில வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இவர் பேசக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி தான் இருக்குது. ஸோ லைட்டாக சிரிப்பு வருது. அதை யாராலும் இல்லை சிரிப்பு வரல, சிரிப்பு வராத மாதிரி காமெடி பண்ணுறாருன்னா நம்மளால் யாராலும் சொல்ல முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பொருளை வச்சுட்டு அது கூட இன்னொரு பொருளை சேர்க்கும்போது ஒரு பேர் வரும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபன்னாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போகிறாரு. இந்த மாதிரி யோசித்து போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு வேணும். ஒரு அறிவு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் இவர் அந்த தன்னுடைய திறமையை எந்த மாதிரி கொண்டு போகிறாரு அப்படின்னா ஒரு பைத்தியக்காரத்தனமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. நம்ம அப்படி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுறாரு. அந்த உடை மக்களை பாருங்க அப்படின்றதா இருக்கட்டும், இல்லை கடைசியில் மறக்காமல் சப்கரோ அப்படின்றது,
அதுக்கு ஒரு இன்னொன்று ஏதோ ஒரு சொல்லுவார் ஒரு டைலாக்கு. ஸோ ஒரு 2-3 டைலாகை பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூவாக வந்து வச்சுக்கிறாரு. எல்லாம் அந்த கண்டென்ட் வந்து என்னவோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு பெண்ணை வச்சு வந்து பெண்களை வச்சு ஒரு ஃபன் பண்ணுறது, வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஃபன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபன்னியாக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணுறாரு. ஸோ இவருடைய வீடியோக்கள் வந்து நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. நான் வந்து அவர் வந்து கலாய்க்கலான்னு தான் நினச்சேன். பட் வந்து அவருடைய அந்த திறமையை வந்து பாராட்டி தரணும். ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்னர் வந்து போட்டிருக்காரு. அதாவது டவுசர் போட்டிருக்காரு. டவுசருக்குள்ள இன்னர் இருக்குது. அந்த டவுசரை வந்து கிழிச்சு விட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டவுசர் உள்ளே இருக்கிறத பார்த்தா எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி எல்லோரும் பார்க்கணுன்ற மாதிரி வந்து ஷோ பண்ணிட்டு வந்து உக்காந்துருக்காப்புல. இது தவிர வந்து நெத்தியில் இந்த கான்செப்ட் வந்து எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளால் ஒருத்தர் வடிவேலும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அவர் பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான காமெடி ஆக்டர். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நெத்தியில் வந்து மண்டப ஓட்டெலாம் போட்டு பயங்கரமாக வந்து காமெடி பண்ணுவார். அவர்கிட்ட இருந்து அவருடைய அந்த காப்பி பேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து வாங்கி நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூவாக வந்து பண்ணுறாரு. புடர் அப்படின்றது, அதாவது பவுடருக்கு புடர் அப்படின்னு எழுதுறதா இருக்கட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவது மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நெத்தியில் மரம்னு எழுதுறதா இருக்கட்டும், மற்றவங்க நம்மளை வந்து எப்படி வேணாலும் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஆனால் அவ்வளோத்தையும் வந்து பொறுத்துக்கிட்டு நம்ம இங்கே நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சால் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து போகலாம் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையோட இவர் வந்து இந்த வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்கிறாரு. கண்டிப்பாக வந்து பாராட்டணும். ஏன் அப்படின்னா எத்தனையோ பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்டிங் ஆகணும், இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப் எல்லா தளங்களையும் வந்து ட்ரெண்டிங் ஆகி நல்ல வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்து எத்தனையோ கேவலமான எச்சையான என்ன சொல்கிறது வாந்தி இருக்கக்கூடிய விதமாக பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்டுகளை போட்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இவரை போன்ற நபர்களை கண்டிப்பாக நம்ம வந்து ஊக்கப்படுத்துவது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் நான் வந்து நினைக்கிறேன். மென்டல் மாதிரி பண்ணுறாருன்றது அடுத்த விஷயம். ஆனால் இவர் வந்து யாரையும் வந்து அவமானப்படுத்தலை, யாரையும் வந்து அசிங்கப்படுத்தலை, எந்த ஒரு சமூகத்திலையும் வந்து சீர்கேடு நடக்கக்கூடிய விதமாக இவர் வந்து எந்த ஒரு கண்டென்ட்டையும் வந்து போடலை அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லாரும் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நிறைய பெண்களே பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப கேவலமான விஷயம் வந்து பகிர்றாங்க. தான் வந்து ஒரு ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக என்னென்ன வார்த்தைகள் வந்து பயன்படுத்தக்கூடாதோ அனைத்து வார்த்தைகளையும் வந்து பயன்படுத்தி டபுள் மீனிங் வசனங்கள்லேருந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி ரொம்பவே வந்து ஒஸ்ட்டான ஒரு சொசைட்டியை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேக் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரியான சமூக வலைதளங்களில் இப்படி இருக்கும்போது இவரை போன்ற நபர்களை கண்டிப்பாக நம்ம வந்து திட்டம்னா கூட பரவாயில்ல, ஊக்கப்படுத்தலாம் கூட பரவாயில்ல, அவரை வந்து எதுவும் சொல்லாமல் இருந்தாலே அதுவே போதும். அவரை வந்து கண்டிப்பாக நன்றாக வளரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே வச்சுக்கலாமே. அடுத்து ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். ஸோ இந்த வீடியோவை காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை வந்து நான் மேக் பண்ண இந்த ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே வந்ததுக்கு காரணமே என்னென்னா இதுதான். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து வீடியோ பார்த்துடலாம். கிசா போதை ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு கேவலமாக ஒரு என்ன சொல்கிறதுனா இக்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை இந்த 2K கிட்ஸை எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வழிபாதைக்கு வந்து கொண்டு போக முடியுமோ அந்த விஷயங்களை ஒரு சில கானா பாடகர்கள் இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சமூகத்தில் ஒரு நல்ல விஷயத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்காம எத்தனையோ கானா பாடகர்கள் வந்து இருக்காங்க. சமூகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை வந்து எடுத்து பாடல் மூலயமா பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பாடகர்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு சில பாடகர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான பாடல்களால் தவறான வரி அமைப்புகளால் வந்து ஒட்டுமொத்த இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் மனநிலையை வந்து டோட்டலாக வந்து மாற்றுறாங்க. இளைஞர்கள் மனநிலை மாறுது அப்படின்றது வந்து அடுத்த விஷயம். ஆனால் பெண்களுடைய மனநிலையை வந்து மாறுதலை. ஸோ இதை தான் நான் வந்து முக்கியமாக வந்து பார்க்குறேன். இந்த பொண்ணு இந்த ஒரு சாங்குக்கு அவங்க வந்து டான்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கையில் வந்து ஒரு தம்மு ஒன்று வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து போகிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இழுத்து 2 உடும் புகையும் வந்து விட்றாங்க. எப்படி ஏன் இவங்க வீட்டில் வந்து கேட்கவே மாட்டாங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவங்களுடைய ஆடைகளை வந்து நான் வந்து குற்றம் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி வந்து தம் அடிக்கிறத வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா இக்காலத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபேஷனாக வந்து பார்க்குறாங்க. பசங்க மட்டும்தான் அடிப்பாங்களா, நாங்களும் வந்து அடிப்போம், நாங்கள் வந்து பாப் மார்லியோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை பற்றி வந்து நம்மளுக்கு வந்து சரியாக தெரியாது. பட் வந்து அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அவரை பற்றியாக தான் இருக்கும். அவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சு ஒரு வீடியோ வந்து போட போகிறேன். ஆனால் பாப் மார்லி அப்படின்ற அவரோட பேரை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த கஞ்சா, கிசா, போதை, தம்மு இந்த மாதிரி வந்து பேசுகிறது வந்து நம்மளுக்கு வந்து சத்தியமாக வந்து பிடிக்கல. கண்டிப்பாக இப்படிப்பட்ட பாடல்களை கண்டிப்பாக வந்து நீக்கணும். சமூக வலைதள பக்கங்கள்லேருந்து வந்து நீக்கணும். மக்கள்கிட்டையும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலும் கேவலமான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குது. இந்த மாதிரியான பாடல்களை வந்து கண்டிப்பாக வந்து நீக்கணும். அதுதான் இந்த மாதிரி பண்ணக்கூடிய
பெண்களை கண்டிப்பாக கைது பண்ணணும். அவர்களை கைது பண்ணணும். இல்லை அட்லீஸ்ட் அவங்கள வந்து கூட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு வார்னிங்காச்சும் காவல்துறை கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாலும் மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொட்ட பிள்ளைங்க நல்லபடியாக வந்து வளர்ந்து வரும். ஏன்டா உங்கள் வீட்டில் வர்ற பிள்ளைய நீ தாண்டா வந்து திருத்தி வளர்த்தணும் அப்படின்னா, பறவை ஒன்று இருக்குது, பயங்கரமாக வந்து வெயில் அடிச்சுனுக்குது. ஸோ அந்த பறவை வந்து வெயில் வந்து சுற்றினுக்கிறத பார்த்த உடனே எனக்கு வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வீட்டுக்கு மேலே போயிட்டு வந்து ஒரு சட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு வந்து தண்ணியை வந்து ஊற்றி வச்சுட்டு வரேன். அந்த பறவை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து தண்ணியை குடிச்சிட்டு வந்து பறந்து போயிடும். அது ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா அது வந்து தண்ணியை குடிச்சிட்டு அது பறந்து போகுது. ஸோ அப்படி இருக்கிற அந்த பறவையை நீ வந்து வெயிலில் போன அப்படின்னா நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ வான்னு சொல்லிட்டு அந்த பறவையை வந்து பிடிச்சி எடுத்துன்னு வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே போட்டு அங்கே வந்து அதுக்கு சட்டியில் தண்ணியை ஊற்றி வச்சோம் அப்படின்னா அதோடைய வாழ்க்கையை வந்து நம்ம தான் வந்து அழிச்ச மாதிரி இருக்கும். அது எங்கேயோன்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அதோட வாழ்க்கையை வந்து நல்ல ஃப்ரீடமாக வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ரூமுக்குள்ளே அறைக்குள்ளே வந்து முடிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி நம்முடைய வீட்டு பிள்ளைகளை நம்ம வந்து அடைக்கக்கூடாது. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து நல்லது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல வளர்த்தணும். இருந்தாலுமே இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து இன்னொருத்தங்களை வந்து நம்ம குழந்தை பாதிக்கப்படலாலுமே பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுவும் நம்முடைய குழந்தை தான். அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னாலுமே நம்ம இப்படிப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக வந்து பேசணும். அதற்காக தான் இந்த வீடியோவே வந்து முக்கியமாக நான் வந்து பதிவேற்றம் செய்தேன். இந்த வீடியோ பற்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.